ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இன்று ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி 3வது மாதம் 2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை இரவில் சென்னைக்கு பஸ்ஸில் நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு கபடி பிளேயர் வீராங்கனை கார்த்திகாவை சந்திக்க போகிறேன். அதே மாதிரி இந்த மாணவரையும் சந்திக்க போகிறேன். இதில் எதற்காக சந்திக்க போகிறேன்னா, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அந்த கபடி வீராங்கனைகள் அவர்களை இந்தியாவில் இருக்கிற அனைத்து கபடி பிளேயர்களையும் ஊக்கப்படுத்த வேண்டும். அதற்கு இவர்கள் முன்னிலை பெண்களுக்கு மதுரை மாவட்டம் முழுவதும் படிப்புக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன். அந்த படிப்புக்கு சம்பளம் கொடுக்கும்போது அந்த பெண்களுக்கு அந்த படிப்பு சம்பளத்துக்கு கொடுப்பதற்கு கார்த்திகா கபடி பிளேயரை சிறப்பு விருந்தினராகவும் 10, 11, 12 படித்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கொடுப்பது சிறப்பு விருந்தினராக வடுகூர் இந்த மாணவரை கூப்பிட இருக்கிறேன். அதாவது இது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் அபினேஷை கூப்பிட்றேன். வடுவூர் அபினேஷ் உலகத்தில் எந்த நாடாவதும் ஆயுதத்தை வச்சிருக்கிறேன், ஒரு நாடை ஒரே குண்டில் போட்டு அழிச்சிருவேன் அப்படின்ட்டு நான் தான் வல்லரசு அப்படின்று சொல்கிறது வல்லரசு நாடு இல்லை. சரி, அப்படி வல்லரசு நாடு அவ்வளோ ஆயுதம் தயார் பண்ண தெரிஞ்சவர்கள் அமெரிக்கா, உலக நாடு அனைவரும் அழிக்கிறதுக்கு அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனால் இந்த மாதிரி படிக்கிற பிள்ளைகள் எல்லா நாட்டிலையும் கொத்தடிமையாக இருக்கிறார்களே, அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து படிக்க வைத்திருக்கிறீர்களா? அதை உலகத்திலே முதல் முறையாக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எந்த நான் ஒரு நாட்டு முதலமைச்சர் இல்லை. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு நாட்டினுடைய பிரதமரும் கிடையாது. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு தொழிலதிபரும் கிடையாது. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு படித்த அரசு ஊழியரும் கிடையாது. சாமானியர் ஒரு தினக்கூலி பார்க்கக்கூடிய கட்டடத் தொழில் நிமிந்தாள் வேலை பார்க்குறேன், சித்தாள் வேலை, நிமிந்தாள் வேலை. இப்படி இருக்கும் ஒரு நபர் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டியிருப்பீங்க, ஆனால் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் உலகத்திலே முதல் முறையாக கொடுக்குறேன். இதற்கு ஐக்கிய நாட்டு சபைகள் ஒத்துழைப்பு கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு நாடை ஏமாற்றி, எப்படி ஒரு நாட்டவே ஏமாற்றி டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றுவது தேச குற்றம் இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ எல்லா நாடும் ஐக்கிய நாடு சபை இருக்கிறது உண்மை என்றால், இப்படி டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றி பிரதமராகவும் முதலமைச்சராகவும் ஆளுவது சட்டவிரோதம் தானே? ஒரு ஈராக்கை தாக்குறீங்க, உங்கள்கிட்ட அணு உலை இருக்குது அப்படின்ட்டு எல்லா நாடுகளும் கருவியில் வைத்து கொள்ளலாம், அதை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது. இப்போ
இந்த இவிஎம் மிஷினை பயன்படுத்தக்கூடிய அத்தனை நாட்டிலையும் டெக்னாலஜி தெரியாத மக்கள்கள். இது உலகத்திலேயே இது திருத்தப்பட வேண்டியது. இந்த மிஷினை தடை செய்யப்படக்கூடியது. இந்த மிஷினை பற்றி எந்த ஒரு நாடும் ஒரு டெக்னாலஜி தெரியாத மக்களை இப்படி ஓட்டு போட சொல்லி ஏமாற்றக்கூடாது. அதற்காக நேரடி ஒளிபரப்பில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்தியா பிரதமர் இந்த மிஷினை அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவரே 100 ஓட்டு போடட்டும் பிஜேபிக்கு, தாமரை சின்னத்துக்கு. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இதில் ஓட்டு போடாமலே இந்த மோடி போட்ட 100 ஓட்டில் 70 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். அப்போ உலகத்தில் உள்ள சயின்டிஸ்ட்டுகள், தொழில்நுட்பவாதிகள், அந்த எல்லா நாட்டில் இருக்கிற பிரதமர்கள், ஆழ்மை உடையவர்கள், அரசு ஊழியர்கள், பேராசிரியர்கள், சாமானியர்கள், டெக்னாலஜி தெரியாத சாமானியர்கள் அனைவரும் நேரடி ஒளிபரப்பில் பார்க்கும்போது என்னையா ஒரு இந்தியா என்ற நாட்டில் உலக வர்த்தகம் பெரிய அளவில் நடக்கக்கூடிய இந்தியாவில் அந்த ஓட்டு போடக்கூடிய மக்களை இந்த மிஷின் மூலமாக ஓட்டை திருடி ஆளுவதற்கு பெரிய பெரிய ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் இந்த மாதிரி டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி இந்த மிஷின் மூலமாக ஏமாற்றி ஆள்வது தவறு என்று குரல் கொடுக்கவில்லை. இதுதான் மனித குலத்துக்கான மிகப்பெரிய சட்டவிரோத செயல். டெக்னாலஜி, அதாவது இறந்து போனவங்களுடைய கண்ணு கிட்னியை எடுத்துக்கிறோம்னு சொல்லி கூட அந்த இறந்து போன நபர்கிட்ட, சொந்த பந்தத்துக்கிட்ட அனுமதி கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் இறந்து போயிடுச்சு, அந்த கண்ணு கிட்னியை எடுத்துக்கலாமா என்று அனுமதி கேட்குறாங்க. உயிரோடு இருக்கிறவன் இந்த மிஷினில் ஓட்டு போட்டு ஏமாற தயாரா என்று ஒரு ஓட்டு எடுப்பு வைத்து இந்த மிஷின் வேணுமா, கையில் குத்தி பழைய முறை வாக்கெடுப்பு வேண்டுமா என்று ஒரு தேர்தலை நடத்தி இந்த மிஷினை கொண்டு வரவில்லை. அதுபோக இந்த மிஷினை முழுமையாக அமைக்கவில்லை. ஒரு பெண்ணுக்கு திருமண வயது 16 இருந்துச்சு, 18 ஆக்குனீங்க, 22 ஆக்குனீங்க திருமண வயது. ஆனால் இந்த மிஷின் முழுமை அடையாமலே இந்த மிஷினை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது எவ்வளோ பெரிய தப்பு. ஆகையால் இன்றைக்கு ஈராக்கு எல்லா நாடுகளும் வல்லரசு அமெரிக்கா தாக்குதல் செய்கிறாங்க. ஒரு நகரத்தவே ஒரு கப்பல் உருவாக்கக்கூடிய அமெரிக்கா இந்த மாதிரி இவிஎம் மிஷினை தயாரித்து ஒரு டெக்னாலஜி தெரியாத பொதுமக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றக்கூடாது என்று ஏன் இது நாள் வரைக்கும் குரல் எழுப்பவில்லை. ஆகையால் 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாதுன்றது தான் இந்த உலகில் உள்ள அனைத்து சயின்டிஸ்ட்டுகளும், உலகத்தில் உள்ள அனைத்து சயின்டிஸ்ட்டுகளும் இந்த பொருள் எல்லா பொருளோடையும் இணையும். இந்த பொருள் என்ன பொருள், எந்த பொருளோட இணையும் என்று சொன்னால் 1 லட்ச ரூபா பரிசு பெண்களுக்கு, கபடி வீரர்களுக்கும், ஆண்களுக்கு கபடி வீரர்களுக்கும் 1 லட்சம், மொத்தம் 2 லட்சம் அறிவிச்சிருக்கேன். உலகத்தில் உள்ள சயின்டிஸ்ட்டுகள் அந்த கபடி பிளேயர்களை ஊக்கப்படுத்துங்கள். அவர்களும் உங்களுடைய சயின்ஸு வழியை பயன்படுத்தி அவர்களை பரிசு பெற வைங்கன்னு சொல்லி நன்றி. விடைபெறுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட். அடுத்த டேக்கில் பேசுவோம்.